வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு எஸ்எம்ஏபி சிவி மேத் அகாடமி வீடியோஸ். ஸோ உங்கள் இங்கிலீஷ் எக்ஸாமை நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு உள்ளதை நான் நம்புகிறேன். ஆப்ஷனல் லாங்குவேஜ் உள்ளவங்க அதையும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு உள்ளதே நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும்னு உள்ளதே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இனி வரப்போகிற எக்ஸாம் வந்து நம்ம சப்ஜெக்ட்லேயே டஃப்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம். மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எப்படா கடந்து போகும்னு எல்லாருக்கும் தோணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு உள்ளதான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு சாலிடாக 3 days, டுடே ஆஃப்டர்நூன்லேருந்து பார்த்தா கூட சாலிடாக 2.5 days உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமில் சைன் பண்ணலாம், 100 marks எப்படி எடுக்கலாம்னு உள்ளதான் அந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டுடே ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங், அதாவது டுடேஸ் டேட் வந்து உங்களுக்கு 4 April 4th April ஆகுது உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஆப்ஷனல் லாங்குவேஜ் எக்ஸாம் நடக்குது. அது அவங்க முடிஞ்சவங்க சாயங்காலம் படித்தாலும் கூட காரியம் இல்லை. அதாவது ஆஃப்டர் டேக்கிங் எ பிரேக், கொஞ்சம் பிரேக்கெலாம் எடுத்த பிறகு உடனே உட்காந்து படிக்கணுன்னெலாம் கிடையாது. கொஞ்சம் பிரேக் எடுத்து பொறுமையாக நீங்கள் படிங்க. மற்ற எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சவங்களுக்கு ஏற்கனவே 2 days கழிஞ்சிருக்கும். 2 days நீங்கள் படிக்காத விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்குது சாலிடாக 2.5 days தான் இருக்குது. ஸோ இனியாவது இது வரைக்கும் புக்கு எடுக்காதவங்க இனியாவது இந்த பிளானை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து படிக்க வழியை வந்து பாருங்கள். ஸோ டுடே ஆஃப்டர்நூன் ஈவினிங் என்ன படிக்கிறீங்கன்னா கிராஃப் அண்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இது ஸ்கோரிங் பார்ட். இதிலே உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, தியரிகள் ஒன்றுமே தெரியாத நினைக்கிறவங்க கூட இந்த கிராஃப் அண்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி படித்து கூட 16 marks அதிலே உங்களுக்கு கிடச்சிடும். தென் 1 words படிச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து அரௌண்ட் 30 marks எடுத்துடலாம். 100க்கு அரௌண்ட் 30 to 40 உள்ளே எடுத்துடலாம். 1-2 கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா கூட அரௌண்ட் நீங்கள் 100க்கு 40 மேலே எடுத்துகிட்டு ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கிராஃப் ஜாமெட்ரியை எக்காரத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாம் படிச்சுட்டு போயிட்டோம், கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி விட்டுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக அமைஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாமெட்ரி அண்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் எல்லாத்தையுமே தரவாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ கிராஃப் அண்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியை இம்பார்ட்டன்ஸ் அப்படி இப்படி எதுவுமே பார்க்காதீங்க, எல்லாமே படிச்சிருங்க, எல்லாத்தையுமே படிச்சிருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் சர்க்கிள். ஸோ இது எல்லாமே தரவாக படிச்சிருங்க. கிராஃபில் கூட இன்டைரக்ட் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன் ஒன்று உண்டு. இன்னொன்று வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று உண்டு. ஸோ அதெல்லாம் தரவாக படிச்சிருங்க, அது எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸின்னு சொல்ல போனால் கிராஃபில் வந்து அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி, பட் அது கொஞ்சம் நிறைய வரையணும்னா உண்டு, நிறைய ஸ்டெப்ஸ் உண்டு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு கிடக்கணும்லாம் கிடையாது. அது நீங்கள் என்ன பண்ணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் அதில் உள்ள என்ன பண்ணுறீங்கன்னு தான் நீங்கள் எதுவும் எழுத போகிறீங்க எக்ஸாமில். ஸோ அதில் டேபிள்ஸ் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த கிராஃபை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி மார்க் கிடச்சிரும். அரௌண்ட் 6 marks போட்டுருவாங்க எக்ஸாமில். பட் அது ஸ்டெப்ஸை எழுதாமல் இருக்கக்கூடாது, எழுதணும். உங்கள் சொந்த நடையில் நீங்களே எழுதிங்க ஏதாவது போகலாம். ஸோ அது ஸ்டெப்பை கடந்து சிலர் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நார்மலாக நீங்கள் வந்து என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து எழுதலாம் மதி. இப்போ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியும் அதே போல் தான். அதுக்கும் அந்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் ப்ரொசீஜராக தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அதை வரையக்கூடியது வந்து கரெக்டாக ப்ராப்பராக வரணும். அதை வரையக்கூடியது என்றாலே உங்களுக்கு வந்து 6 marks கன்ஃபார்ம். ஸோ அந்த வரையதை மட்டும் நீங்கள் வந்து முதல்ல நல்லா பார்த்து வரையதையும் கிராஃப் போடியது எல்லாத்தையும் கரெக்டாக நல்லா பார்த்து முடிச்சுக்கோங்க. இதை முடித்த பிறகு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸை வந்து பாருங்கள். தென் அடுத்த வந்தீங்கன்னா நம்ம தியரி பார்ட்டுக்கு வரணும். தென் நம்ம ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் முடிச்சிட்டோம். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு தியரிட்டிக்கல் பார்ட்டான Chapter 2, Chapter 1, Chapter 3, Chapter 4 இந்த சாப்டர்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு Chapter 2 and Chapter 3 இந்த 2 சாப்டர் தான் உங்களுக்கு இந்த 10th standard சிலபஸ்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி கொடுத்தா 100 and above sums இருக்குது. அதுக்கு மட்டும் மிச்சம் எல்லா சாப்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கம்மியாக தான் இருக்கும், அரௌண்ட் 120 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு பற்றிலாம் பார்த்தீங்கன்னா 170 இந்த மாதிரிலாம் போகுது. ஸோ அந்த 2 சாப்டர்ஸையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே படிச்சிருங்க. அந்த 2 சாப்டர்ஸ் தயவு செய்து லாஸ்ட் நாள் ஒதுக்கி போட்டுறாங்க. உங்கள் மைண்டுக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். கடைசி பெரிய சாப்டர்ஸை வந்து கடைசி படிக்கணும் என்றைக்குமே நினைக்கவே கூடாது. கடைசி சாப்டர்ஸை எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து மற்ற லெசன்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே பிடிச்சிரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் Chapter 2 and Chapter 3 2 பெரிய சாப்டர்னு சொல்லிட்டு கடைசியில் வைக்காமல் அதை நீங்கள் ஃபஸ்ட்டே படிச்சிருக்க. 1.5 to 2 hours போதுமானது, நல்லா படிச்சிருக்கேன். உங்களுக்கு இது வரைக்கும் அதில் ஒன்றுமே தெரியாதவங்களவங்களால அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து படிங்க. இம்பார்ட்டன்ஸ் மீன்ஸ் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம இது வரைக்கும் வீக்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய எழுதிருப்பீங்க வீக்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதர்வைஸ் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உள்ள கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பார்த்தா கூட இந்த சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வரும் தெரியும். அதாவது இந்த சாப்டர் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 2 சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், அல்ஜிப்ராலாம் ரொம்ப ஈஸி. மேட்ரிசஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிடலாம். அதிலே ஒரு 3 mark கன்ஃபார்ம்.
சாரி 5 மார்க் வந்து கன்ஃபார்ம். ஸோ அதை நீங்கள் நல்லா எழுதலாம். ஒரு 2 மார்க்கும் வரும். ஸோ அதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே மேட்ரிசஸ்லேருந்து 2 5 மார்க் வந்துடும். ஒரு 5 மார்க் அண்ட் ஒரு 2 மார்க்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் குவாட்ரட்டிக் இக்குவேஷன் சால்விங் வந்து வரும். அதில் முக்கியமாக எக்ஸாம்பிள் 3.35 அது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. ஸோ அதெல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட் ஒரு ஃபார்முலா உண்டு. தென் ஃபார்முலா மெத்தடு ஃபார்முலா எல்லாமே தரவாக இருக்கணும். ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3. சாப்டர் 2 வந்து பாதி ப்ராப்ளம்ஸ் தான். ப்ராப்ளம்ஸு எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வர போகிற ஒரு இது. ஸோ ஹையஸ்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு அது டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சாப்டர் 2 தரவாக படிச்சிருங்க. சாப்டர் 2ல் உங்களுக்கு அவ்வளோ ஃபார்முலாஸ் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு ப்ராப்ளம்ஸ் 2 போட்டு பார்த்தாலே அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த சாப்டர் 3 அந்த தான். சாப்டர் 3 வந்து கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அல்ஜிப்ரா சொல்லி டஃப்னு நினைப்பாங்க. அல்ஜிப்ரா இஸ் ஈஸி. பெரிய சாப்டர்னா இருக்கேன்னு தவிர அது வந்து நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 2. ஸோ அது ரெண்டுமே ஈஸியான சாப்டர்ஸ். நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 1.5 to 2 hours போதுமானது. ஒன்றுமே படிக்கலன்னாங்க 2.30 hours எடுத்துக்கோங்க. 2.5 hours 3 hours எடுத்து படிங்க. ஸோ அடுத்து தென் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இது காலையில் படிச்சுக்கோங்க. காலையில் படிச்சிங்கன்னா காலையில் எல்லாம் மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்டர் எல்லாம் எடுத்த பிறகு படிக்கலாம். இல்லைனா காலையில் ஏர்லி மார்னிங்கே படிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் கேட்ப நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தூக்கத்தை பற்றி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியெல்லாம் முடிச்ச பிறகு அது சாப்டர் 1 சாப்டர் 4 படிங்க. தூங்குறவங்க தூங்குன்னு சொன்னேன். ஸோ அப்படி இல்லாதவங்க சாப்டர் 1 சாப்டர் 4 வந்து படிங்க. சாப்டர் 1 சாப்டர் 4 ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர். அது இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சாப்டர். சாப்டர் 4 எப்படி நான் சின்னதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது பாதி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிலே போயிடும். அந்த சாப்டரில் பாதி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிலே வரும். அப்படி பார்த்தா அது ரொம்ப சின்ன சாப்டர். முக்கியமாக அதில் உங்களுக்கு முக்கியமாக விஷயம் கொடுத்து தியரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியரம் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். வீக்கஸுக்கு இந்த ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபு கூட அந்த தியரமையும் படிச்சிருங்க. மொத்தம் 6 தியரம்ஸ் இருக்குது உங்களுக்கு. 6 தியரம்ஸில் 6 தியரத்தில் முக்கியமாக 3 தியரம் கன்ஃபார்ம் தரவாக இருக்கணும். பித்தாரஸ் தியரம், பேசிக் ப்ரொபோசல் தியரம் அல்ல தேல்ஸ் தியரம் சொல்லக்கூடிய அந்த தியரம், அங்கே ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இருக்குது. இது மட்டும் முதல்ல தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கான்வர்ஸும் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமும் படிங்க. எதை கேட்பான்னு சொல்ல முடியாது தியரம். பட் அந்த தியரம் எல்லாம் நீங்கள் 6 தியரமும் தரவாக இருந்தாலே தியரம்லாம் ரொம்ப ஈஸி. வீடியோஸ் இருக்குது. எல்லாமே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தரவாக பிடிச்ச தியரம். ஸோ தியரம் ரொம்ப ரொம்ப ஈஸி. தியரமே படிச்சிருங்க சாப்டர் 4ல். தியரம் படிச்சுட்டு தென் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ப்ராப்ளம்ஸில் தான் உங்களுக்கு வந்து இந்த தியரத்தை வச்சு தான் ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமாக அந்த எக்ஸைஸ் 4.2 4.3 பித்தாரஸ் தியரம் ரொம்ப ஈஸி. பித்தாரஸ் தியரம் படிச்சிட்டாலே அது அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் 4.3 எல்லாம். அண்ட் 4.4 வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் அது வந்து தியரத்தை தரவு பண்ணியிருந்தீங்கனாலே அந்த 4.4 ஈஸி தான். டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அதெல்லாம் தான் வரும். ஸோ அதே தரவாக படிச்சிடறேன். சாப்டர் 1 சொல்லவே தேவையில்லை. அது கஷ்டம்ன்ட்டு அது கஷ்டம்னே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். சாப்டர் 1 A கிராஸ் B B கிராஸ் A இந்த மாதிரி வரக்கூடிய சாப்டர். தென் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சாப்டர் ரொம்ப ஈஸியானே நான் சொல்லக்கூடியது சாப்டர் 1. சாப்டர் 2 சாப்டர் 3 படிக்க முடியாதவங்க சாப்டர் 1 சாப்டர் 4 ஃபுல்லாக படிச்சிடும். அப்போ சாப்டர் 2 சாப்டர் 3 ஸ்கிப் பண்ணால் கூட மிச்சம் 6 சாப்டர் தரவு பண்ணாலே நல்ல மார்க் எடுத்துடலாம். 75 எடுத்துடலாம். ஸோ நான் சொல்கிறது சாப்டர் 2 சாப்டர் 3 படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன். சாப்டர் 3 படித்தவங்க அதை வந்து படிக்காமல் விட்டுட்டு வராங்க. அது உங்கள் தப்பு. அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். ஸோ அதை தரவாக வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 4 தரவாக படிச்சிருங்க. தென் ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்கஸ்ட் ஏரியா ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த சாப்டர்ஸ் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிவைஸ் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வீக்காக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவாட்ரட்டிக் ஃபார்முலாவில் வந்து வீக்காக இருந்திருக்கலாம். இல்லைனா அந்த ஸ்கொயர் ரூட் அடிக்கிறதுல வீக்காக இருந்திருக்கலாம். அதாவது அல்ஜிப்ராவில் ஸ்கொயர் ரூட் இருக்கக்கூடியது, ஜிசிடி கூடியது ஏதாவது ஒன்று வீக்காக இருந்திருக்கலாம். ஸோ அதில் 2-3 ப்ராப்ளம்ஸை திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது வீக்காக இருந்துட்டீங்களோ அதை வந்து திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் சாயங்காலம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் 4 வரைக்கும் நீங்கள் தரவாக ரிவைஸ் பண்ணிங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் கூட தரவாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் டே வந்தீங்கன்னா, அதாவது உங்கள் டெஸ்ட்டுக்கு முதல் நாள் 4 சாப்டர் வச்சுருக்கீங்களே ஏன் நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். இப்போ தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹாஃப் வேலி அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லாட்டிங்களா அந்த ரிவைஸில் நீங்கள் இதை தரவாக படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ படிக்காதவங்க என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் சாப்டர் 5 சாப்டர் 6 சாப்டர் 7 சாப்டர் 8 விட்டுருங்க. சாப்டர் 8ல் ரொம்ப ஈஸி தான். அந்த ப்ராபபிலிட்டி பார்ட்டை படிக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் வந்து ரொம்ப கேல்குலேஷன் அதிகம். அதை மேக்ஸிமம் ஃபஸ்ட்டே அட்டன் பண்ண பார்க்காதீங்க. சாப்டர் 8ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட்டு. ஏன்னா அது உங்கள் டைமை ரொம்ப இழுக்கும். ஸோ அதனால் சாப்டர் 8ல் ப்ராபபிலிட்டி இருந்தால் ப்ராபபிலிட்டி ஈஸி தான், ப்ராபபிலிட்டி போட்டுருங்க. பட் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் எழுதணும், தெரிஞ்சால் எழுதணும், கடைசி எழுத மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாமே ஃபஸ்ட்டே எழுதிட்டு இருக்காங்க, கேல்குலேஷன் டைம் போயிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் தென் சாப்டர் 7 ரொம்ப ஈஸியான சாப்டர். மென்சுரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சால் அது வந்து ஈஸி தான். என்ன பண்ணணும்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மதி. அண்ட் சாப்டர் 6 அதுவும் ஈஸி தான். ஆங்கிள் ஆஃப் எலவேஷனுடைய கான்செப்ட், ஆங்கிள் ஆஃப் டெரிவேஷன் அதெல்லாம் 5 மார்க்கில் வரக்கூடியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், எலவேஷன், எக்ஸைஸ் 6.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எக்ஸைஸ் 6.4. அதில் இந்த சாப்டர் 7 எக்ஸைஸ் 7.4
இதில் முக்கியமாக அந்த HCI 7.4 எல்லா கணக்கையும் படிச்சோன்னா அது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதனால் அதை தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இது சாப்டர் 6 சாப்டர் 7 இருக்கும். இது எப்போ படிக்கணும்னா ஆஃப்டர்நூன். இது காலையில் படித்தாலும் ஒன்றும் இல்லை, சாப்டர் மத்தியானம் படித்தாலும் ஒன்றும் இல்லை. ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் மார்னிங்கு சாப்டர் 5 சாப்டர் 8 போட்டிருக்கேன். ஏன் சொன்னாச்சுன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதாவது காலையில் படிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி டஃப்னு நான் சொல்ல மாட்டேன். டஃப்னு சொல்லியது என்னென்னாச்சுன்னா உங்களுக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். நான் டஃப்னு சொன்னாலும் நிறைய இருக்குன்னு தான் அர்த்தம். டஃப்னா அந்த சாப்டர் டஃப்னு தான் கிடையாது. சாப்டர் ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி. அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. தென் சாப்டர் 5 சாப்டர் 8. சாப்டர் 8 ரெண்டாக பிரித்து படிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ சாப்டர் 5 அன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக படிச்சுக்கோங்க. சாப்டர் 5 கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அன்றைக்கி படிச்சுக்கோங்க, இல்லை ப்ராபபிலிட்டி படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான். தென் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபார்முலா படித்தா ஈஸி தான், கேல்குலேஷன் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், தென் அடிஷன் டிவிஷன் ஃபுல்லாக அதாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் அது ஈஸி தான். அண்ட் சாப்டர் 5 இதில் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேமிங், அதாவது ஸ்லோப்பு இந்த மாதிரி உள்ளனா 2 மார்க்கில் வரும். தென் நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரொம்ப ஈஸி. சாப்டர் 5 ரொம்ப ஈஸி. ஃபார்முலா தான், கோஆர்டினேட் ஜாமெட்ரி என்ற சாப்டர். ஸோ அது எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பார்த்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக எக்ஸைஸ் 5.4 5.3 எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த ஈக்குவேஷன் பேஸ்டு, அதை கம்பல்சரி உள்ளோடு கேட்டைப்பாங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் தான் கம்பல்சரி மேக்ஸிமம்லி கேட்பாங்க. ஏன்னு சொன்னாச்சுன்னா அதில் வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேமிங்கெல்லாம் நீங்கள் ஓனாக தெரிஞ்சுக்கணுங்காக மேக்ஸிமம்லி கேட்பாங்க. ஸோ என்னுடைய பப்ளிக்கில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தரவாக படிச்சுக்கோங்க. தென் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் சாப்டர் 6 அண்ட் சாப்டர் 7. ஸோ இதை மாற்றி படித்தாலே ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு சாப்டர் 6 சாப்டர் 7 படிச்சுட்டு, இல்லை சாப்டர் 5 சாப்டர் 8 படிச்சுக்கோங்க. ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ அதை கேட்டாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வேர்ட்ஸை தவிர்த்து 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் 8 மார்க் கூட வேணும். 8 மார்க் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 2 மார்க்கு 5 மார்க்கு 2-3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து 2 மார்க்கும் 5 மார்க் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் ஒரு 1.5 ஹவர் வச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். 3 ஹவர்ஸில் அரை மணிக்கு ஒரு ஜாமெட்ரிக் எடுத்துக்கோங்க, ஜாமெட்ரிக் கிராஃபிக் எடுத்துக்கோங்களா, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணிக்கு ஒரு தென் ஒரு 5 நிமிஷம் 1 எடுத்துக்கோங்க. அப்போ 2 ஹவர்ஸ் மிச்சம் இருக்கும். இந்த 2 ஹவர்ஸ் வச்சு மிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி போடணும், டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கோங்க. தென் பிவிசி கொஸ்டின் பேப்பர்ஸ் கூடவே அப்படி 1 வேர்ட்ஸே நீங்கள் வந்து படிச்சிருங்க. 1 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அது எக்ஸ்பிளைனோட தான் படிக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை மனப்பாடம் பண்ணாதீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிது எப்படின்னா ஷார்ட்கட் ட்ரிக் வச்சு மனப்பாடம் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும். பிகாஸ் ஐ ஆல்சோ ட்ரை திஸ் மெத்தட். நானும் வந்து அந்த மெத்தடை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோடும் படிச்சிருக்கேன். எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுட்டு எக்ஸ்ப்ளனேஷன் சிலது ஞாபகம் இருக்காது அப்படின்னு உள்ள பட்சத்தை நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்து வச்சுருவேன். ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த x² - 5x + 6 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். சரி, அதை நம்ம இந்த ஸ்ப்ளிட் இந்த மிடில் டேர்ம் வச்சு ஃபார்முலாம். ஸோ பட் உங்களுக்கு வந்து ஒரு சில 1 வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ட்ரிக் போட்டு படிச்சுக்கோங்க. 5 tan θ இருக்கும், அங்கே 5 கொஸ்டின்லேயே இருக்கும். ஸோ அந்த 5 வச்சு 5 tan θ தான் ஆன்சர் அப்படின்றத நான் வச்சுக்கேன். சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன், அது 1 வேர்டெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு ஏதாவது ஒன்று படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்லுறது தெரியாத 1 வேர்ட்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாத 1 வேர்ட்ஸு. எக்ஸ்ப்ளனேஷனே யாருக்கும் தெரியாதுன்னா ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டு படிச்சிருங்க. பட் நல்லா படிக்கணும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓரளவுக்கு மெமரிசிங் மாதிரி தான். பட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டு அதை வந்து இதுக்கு ஆன்சர் இது அப்படின்னு சொல்லிட்டு மெமரிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டு மெமரிஸ் பண்ணிங்கன்னா 1 வேர்ட்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் 1 வேர்ட்ஸ் வந்து சாயங்காலம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு தரவாயிரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பப்ளிக்கு நீங்கள் வந்து 90% தரவு பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் சேர்ந்து மறுபடியும் புதுசு தயவுசெய்து படிக்காதீங்க, புதுசு படிக்காதீங்க. கடைசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. கடைசி டைம் என்ன பப்ளிக்கில் போய் புதுசு வந்து படிச்சுட்டு இருக்காங்க, பழசெல்லாம் மறந்து போயிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. இதெல்லாம் நிறைய வீடியோஸாக சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதை மட்டும் ட்ரை பண்ணாங்க. பிகாஸ் ஐ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் இதை மாதிரிலாம் பண்ணாதீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் பழசை ரிவைஸ் பண்ணியெல்லாம் தப்பு இல்லை. பட் புதுசாக வந்து தொடாதீங்க. படிக்கலை அப்படின்றத நீங்கள் அப்படியே விட்டுருங்க. யார் சொன்னாலும் இது இம்பார்ட்டன்ட் அது அம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே செய்யாதீங்க, விட்டுருங்க ஃபுல்லாகவே. உங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதிலேருந்து நீங்கள் எழுதுங்க. அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு நல்ல மார்க் கிடச்சிரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஸோ ப்ரிப்பேர் வெல், சைன் த எக்ஸாம், ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.